நீங்க அமேசான்ல 2 லிஸ்டிங் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு உங்களுக்கு டைம் ஆகுதோ அதே டைம்ல உங்களால 10 லிஸ்டிங் வரையும் கிரியேட் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் இல்லாம ஒரே டைம்ல 100 500ங்கிற மாதிரி லிஸ்டிங் உங்களால கிரியேட் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, இது எல்லாமே பாசிபிள் தான். இதான் அமேசான்ல நம்ம பல்க் லிஸ்டிங் சொல்லுவோம். இந்த பல்க் லிஸ்டிங் ஆப்ஷனை எப்படி உங்களோட செலர் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டுட்டோரியல் இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி பல்க் லிஸ்டிங் கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற லைக் பட்டனையும் அழுத்திடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பல்க் லிஸ்டிங்னா என்ன, இது நம்ம நார்மல் லிஸ்டிங்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பல்க் லிஸ்டிங்கிறது அது பேர்லேயே உள்ள மாதிரி தான். ஒரே டைம்ல நம்மளால அமேசான்ல பல விதமான ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நார்மலா அமேசான்ல போய் லிஸ்டிங் கிரியேட் பண்றோம்னா கேட்டலாக்ல போய் ஆட் நியூ ப்ராடக்ட் கொடுப்போம். ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சுட்டு ஒவ்வொரு பேஜ்லயுமே செலக்ட் ஆகி போனா மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். லாஸ்டா சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்தாதான் நம்மளால கம்ப்ளீட்டா ஒரு லிஸ்டிங்கை கிரியேட் பண்ண முடியும். நீங்க டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் புல்லட் பாயிண்ட் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தா கூட ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்றதுக்கு மினிமமா ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு உங்களுக்கு ஆயிடும். அப்படி இல்லாம இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிள் ப்ராசஸ்ல ஜஸ்ட் ஒரே கிளிக்ல நம்மளால பண்ண முடியும். இதுதான் நம்ம பல்க் லிஸ்டிங் சொல்லுவோம். இந்த பல்க் லிஸ்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, அமேசான் சைட்ல இருந்து நம்ம ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் மட்டும் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ப்ரெட் ஷீட்ங்கிறது நார்மலா ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி தான் இருக்கும். எக்ஸல் ஷீட்ல நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா டீடைலுமே ஃபில் பண்ணி ஜஸ்ட் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணா மட்டுமே போதும். நம்மளோட ப்ராடக்ட்ல சிங்கிள் டைம்லயே பல விதமான லிஸ்டிங் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து நீங்க வந்து பேசிக் டு ப்ரோ லெவல் போறீங்க, என்னோட பிசினஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்து போறேன், இனிமே நான் என்னோட ப்ராடக்ட் நிறையவே கொண்டுட்டு வர போறேன், ஒரு நாளைக்கு நான் ஒரு 500 லிஸ்டிங் 1000 லிஸ்டிங் கிரியேட் பண்ண போறேன்னா உங்களுக்கு வந்து இந்த பல்க் லிஸ்டிங் ஆப்ஷன் தான் ஈஸியா இருக்கும். அது இல்லாம இந்த பல்க் லிஸ்டிங் நீங்க ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு ஸ்விட்ச் பண்றீங்க. இப்போ நீங்க அமேசான்ல செல் பண்ணிருக்கீங்க, நெக்ஸ்ட் ஃபிளிப்கார்ட் போலாம் நினைக்கிறீங்கன்னா நீங்க திரும்பவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லிஸ்டிங்லாம் கிரியேட் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் நீங்க அப்படியே அந்த பல்க் லிஸ்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபிளிப்கார்ட்டா இருக்கட்டும், மீசோவா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஷாப்ஸியா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த வித பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் ஈஸியாவே நம்மளால ஃபில் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்லயுமே சேம் ஃபார்மேட் தான் யூஸ் பண்றாங்க. ஒரு சில டேப்ஸோட பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குமே தவிர ஆல்மோஸ்ட் ஒரு 80% சேம் டேட்டா மட்டும் தான் நம்மள்ட்ட கேட்க போறாங்க. அதனால இதை வச்சு ஈஸியா நம்ம இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல செல் பண்றதும் ரொம்பவே ஈஸியான ஆப்ஷனா இருக்கும். நீங்க ப்ரொஃபஷனல் லெவல்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ண போறீங்க, உங்களோட டைம் ரொம்பவே சேவ் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பல்க் லிஸ்டிங் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம எப்படி இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பல்க் லிஸ்டிங் ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அமேசான்ல இருந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் டவுன்லோட் பண்ணுவோம். அதுல தான் நம்மளோட டேட்டா எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அந்த ஸ்ப்ரெட்ஷீட் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அமேசான் பேனல் ஓபன் பண்ணிடுங்க. இங்க இருக்கிற டூல்ஸ் பாரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல கேட்டலாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கேட்டலாக கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாவே ஆட் ப்ராடக்ட் வியா அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் ரெண்டாவதா இருக்கு பாருங்க, அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த ஆட் ப்ராடக்ட் வியா அப்லோட் கொடுத்தோடனே இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரெட்ஷீட் டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணா, மேல நிறைய டாப்ஸ் இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ஸ்ப்ரெட்ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறமாவே லிஸ்ட் ப்ராடக்ட் ஆல்ரெடி இன் அமேசான் கேட்டலாக் அப்படிங்கிற மாதிரி கேக்குது. நம்ம இதெல்லாம் கொடுக்க போறது கிடையாது, நம்ம நியூவா தான் ப்ராடக்ட் ஆட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணா, ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, லிஸ்ட் ப்ராடக்ட் ஆர் நாட் கரண்ட்லி இன் அமேசான் கேட்டலாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல டவுன்லோட் ப்ராடக்ட் ஸ்ப்ரெட்ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு ஈஸியா வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். இது தேவைன்னா படிச்சு பார்த்துருங்க. நான் இது வந்து ஓகே காட் இட் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்ப்ரெட்ஷீட் லாங்குவேஜ் கேக்குது. லாங்குவேஜ் இப்படி இருக்கட்டும், இது எதுவுமே நீங்க கொடுக்க வேணாம். இந்த இடத்துல சர்ச் ப்ராடக்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் கேக்குது. என்ன மாதிரியான ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போறீங்களோ அதோட நேம் இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டிஷர்ட்னு சர்ச் பண்றேன். கொடுத்து முடிச்சோடனே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காட்டுது, இது ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணிருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் தான் செலக்ட் பண்ணுமான்னு கிடையாது. இப்போ நீங்க இந்த இடத்துல டிஷர்ட்டும் செல் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்றீங்கன்னா அதையும் கூட செலக்ட் பண்ணிக்க முடியும். டிஷர்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேண்ட்னு சர்ச் பண்ற பாருங்க. பேண்ட்னு போட்டாலுமே இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் வருது. இந்த இடத்துல நான் இந்த பேண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க என்னென்ன கேட்டகரி எல்லாம் சூஸ் பண்ண போறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல செலக்ட் பண்ணி முடிச்சிருங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஜெனரேட் ஸ்ப்ரெட்ஷீட். இப்போ நம்ம அமேசான்ல இருந்து டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிருங்க. இந்த ஃபைலை ஓப்பன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸல் சாஃப்ட்வேர் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்க கூகுள் ஷீட்லேயே கூட ஈஸியா ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதை ஓப்பன் பண்ணோடனே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் திஸ் டெம்ப்ளேட் ஹேஸ் சேஞ்ச்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தே அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற அளவு உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா நீங்க உண்மையிலேயே கிரேட் தான். இது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்து புரிஞ்சுக்குங்க. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் டாப்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இமேஜஸ் நோட்ஸ்க்கு நீங்க வந்து இந்த பல்க் ஷீட் அப்லோட் பண்றது நம்ம ஓவராலாவே அமேசானோட ரூல்ஸ் எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட இமேஜஸ் என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சிம்பிளா கொடுத்துருப்பாங்க.
இந்த இமேஜஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உங்களோட இமேஜஸ் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் உங்களோட இமேஜஸில் வந்து எந்த வித டெக்ஸ்ட்டுமே இருக்கக்கூடாது. இது எல்லாமே மெயின் இமேஜஸ்க்கு. அடுத்தது நம்மளோட கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரியான இமேஜஸ்லாம் இருக்கக்கூடாது. ரியல் டைமாக நம்ம ப்ராடக்டோட இமேஜை நம்ம ஃபோட்டோ எடுத்து மட்டும் தான் அப்லோட் பண்ணணும். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துங்கன்னா உங்களோட இமேஜ் ஃபார்மேட் எல்லாமே இந்த இடத்துல போட்டுருக்காங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் எப்படி நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இப்போ தான் நீங்கள் அமேசானில் ஃபஸ்ட் டைம் பல்க் லிஸ்டிங் பண்ண போறீங்க, இப்போ தான் இந்த ஷீட்டே நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடும். என்னடா இது இப்படி இருக்குது, நம்ம எப்போதுமே லிஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நார்மல் ஸ்டெப்பில் தான் இருக்கும். ஜஸ்ட் கேட்லாகில் போய் ஆட் நியூ ப்ராடக்ட் கொடுப்போம், நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தாலே போதும், நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகிடும். இது சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம எப்படி நம்ம லிஸ்ட் பண்ண போகிறதுன்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ஆக்சுவலாக இது ரொம்பவே சிம்பிளான டைம் சேவிங் ப்ராசஸ் தான். நம்ம அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். இந்த இடத்துல இருக்கிற எல்லா டாப்புமே ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த இடத்துல டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டேரக்டா அந்த டெம்ப்ளேட் செல்லுக்கு கிளிக் பண்ணிருங்க. இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு ஹெட்டிங்குமே ஒரு கலர் இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ண நம்ம நிறைய கலர் சேஞ்ச் ஆகிறத நோட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு இருக்கு, சயன் கலர் இருக்கு, அடுத்தது வந்து பிங்க் கலர் இருக்கு, அடுத்தது கிரீன் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கு. அதுபடி தான் நம்ம இந்த ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே என்ன மீனிங் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த இடத்துல டேட்டா டெஃபினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த டேட்டா டெஃபினேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போட்டுருக்காங்க பாருங்க. இந்த ஆரஞ்சு கலர்ல உள்ளது எல்லாமே நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதுல எந்தெந்த செல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அடுத்து இந்த சயன் கலரை நம்ம ப்ராடக்ட்டோட இமேஜஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அடுத்தது இந்த இடத்துல என்ன கலர் இருக்குன்னா கிரீன் கலர் பாருங்க. கிரீன் கலர் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சர்ச் ரிசல்ட்ல முன்னாடி வரதுக்கும் எஸ்இஓ பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். அதனால இது எல்லாத்தையுமே அதை டார்கெட் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. இந்த கிரீன் டேப்ல எக்ஸாம்பிள் என்னென்ன விஷயங்களா இருக்குன்னு பாருங்க. புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு, சர்ச் டேம் இருக்கு, ஸ்டைல் நேம், இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கான என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்டை சர்ச் ரிசல்ட்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே கிரீன் கலர்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபில் பண்ணும்போது லைவா கத்துக்கலாம். சும்மா சாம்பிளுக்காக தான் இந்த இடத்துல காட்டுறேன். இது அடுத்தது இப்போ நம்ம இதை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஹோம் பட்டனை பிரஸ் பண்ணோம்னாலே ஹோமுக்கு வந்துடும். இப்போ இந்த ஷீட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண போற ஆப்ஷன் என்னன்னா, இந்த இடத்துல ப்ராடக்ட் சப் டைப் இருக்கு பாருங்க. நம்ம ஒரு இந்த எக்ஸல் சீட் ஜெனரேட் கொடுக்கும் போதே நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். நம்ம ப்ராடக்ட் வந்து என்னென்ன கேட்டகரி லிஸ்ட் பண்ண போறோம்னு நம்ம ஷர்ட்டும் பேண்ட்டும் கொடுத்தோம். இப்போ அதை தான் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ஷர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னா, இப்போ இதே மாதிரியே என்னால் ஒரு 20 ஷர்ட்டோ இல்லை 100 ஷர்ட்டோ 1000 ஷர்ட்டோ எத்தனை வேணாலும் என்னால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த இடத்துல ஷர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது அப்படியே நான் எல்லாத்தையுமே காப்பி கொடுத்தனாலே போதும். இந்த ஆல்மோஸ்ட் 30 ஷர்ட் என்னால் ஒரே டயத்தில் லிஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பேண்ட்டும். இந்த பேண்ட்டை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டு அடுத்து பேண்ட் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நான் ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த டேட்டா எல்லாமே ஃபில் பண்ணோம்னா ஒரே கிளிக்ல என்னால் ஒரு 60 ப்ராடக்ட் இருக்கிற சேம் டைம்ல லிஸ்ட் பண்ண முடியும். அதுக்கான டேட்டா எல்லாமே நான் என்ட்ரு பண்ணலாம். அடுத்து இந்த இடத்துல செல்லர் எஸ்கேயூ ஆப்ஷன் இருக்கு பாருங்க. செல்லர் எஸ்கேயூங்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும். இது எப்போதுமே ஸ்கிப் பண்ணாம கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஓவர்சைஸ் டிஷர்ட் செல் பண்ண போறோம்னா அதுக்கான எஸ்கேயூ வந்து சாம்பிளுக்காக ஒரு ஓவிஆர்னு கொடுத்துட்டு 45W லாஸ்டா 11ங்கிற மாதிரி எஸ்கேயூ கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இதுக்கு அடுத்த நம்பர் எனக்கு எஸ்கேயூ இருந்தாலே போதும் நினைச்சிட்டு அப்படி நான் ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இது எல்லாமே அடுத்தடுத்த நம்பர் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்க எத்தனை ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போறீங்களோ அது எல்லாத்துக்கான டீடைல் கரெக்டா ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கான எஸ்கேவும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிராண்ட் நேம் கேக்குது. உங்க ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் நேம் இருந்தாலே இந்த செல்லை கிளிக் பண்ணாலே உங்களால டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி உங்கள்கிட்ட பிராண்ட் நேமே இல்லைனா இந்த இடத்துல ஜென்ரிக்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்க பிராண்ட் நேம் இல்லைனா ஜென்ரிக் செலக்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி எல்லா செல்லுக்குமே கிளிக் பண்ணிருங்க. அடுத்து இந்த இடத்துல அப்டேட் டெலிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நமக்கு பெருசா தேவைப்படாது, அதனால அப்படியே விட்டுருங்க. அடுத்து மேனுஃபேக்சர் பார்ட் நம்பரும் நீங்க ஜென்ரிக்ல செல் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்காது. அதனால அது இந்த ப்ராடக்ட் ஐடி இது ரெண்டுத்தையுமே நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. இது மேண்டேரி தான் காட்டும், இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இது அப்படியே நம்ம அப்லோட் பண்ணா கூட நம்மளோட ஷீட் அப்ரூவல் ஆயிடும். அதனால இது ரெண்டுத்தையுமே ஸ்கிப் பண்ணிருங்க. அடுத்து ப்ராடக்ட் ஐடி டைப் இருக்கு. அந்த ப்ராடக்ட் ஐடி டைப்பை கிளிக் பண்ணாலே நமக்கு டிராப் டவுன்ல ஒரு ஆப்ஷன் வரும். அதை மட்டும் தான் நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்மள்ட்ட வந்து இப்போ GTI என்ன இந்த இடத்துல கொடுக்கணும், GTI என்ன கொடுத்துரும். அதே மாதிரியே எல்லா செல்லுக்குமே காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேக்குதுன்னா, இந்த இடத்துல ஐட்டம் நேம்னு கேக்குது. ஐட்டம் நேம் தான் நம்ம ப்ராடக்ட்டோட டைட்டில். உங்க ப்ராடக்ட்டோட டைட்டில் என்னவோ அதை இந்த செல்ல காப்பி பண்ணிருங்க. இப்போ நான் ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட்டுக்கான டைட்டில் வந்து நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் அதை அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து ரேண்டமா அமேசான்லேருந்து ஒரு லிஸ்டிங் வந்து காப்பி பண்ண டைட்டில் தான். அதனால நீங்க வந்து கரெக்டாக உங்க ப்ராடக்ட்டான டைட்டில் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளால எல்லா விஷயங்களையுமே பார்த்துக்க முடியும். மேக்ஸிமம் 200 கேரக்டர் தான் நம்மளோட லிஸ்டிங்க்கு நம்மளால டைட்டில் வைக்க முடியும். இது எல்லாமே காமனான ரோல் தான். அப்புறம் இந்த எக்ஸல் சீட் ஃபில் பண்ணும்போது நீங்க மேக்ஸிமம் கரெக்டா இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க 200 வேர்டுக்கு பதிலாக ஒரு 250 வேர்ட் டைட்டில் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸல் சீட் எரர் காட்டும். அதை திரும்பவும் நீங்க ஃபிக்ஸ்
பண்ணி அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால எல்லா டீடைலுமே கரெக்டா ஃபில் பண்ணிருங்க. இந்த மாதிரி உங்களோட ரெண்டாவது ப்ராடக்ட்டுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போறீங்க, மூணாவது ப்ராடக்ட்டுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போறீங்களோ எல்லா விஷயங்களுமே ஃபில் பண்ணிருங்க. இதே மாதிரி நான் வந்து ஜஸ்ட் எல்லாமே ஒரே இதா இருக்கணுங்கிறதால காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து உங்க ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் கேக்குது, உங்க ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. நம்ம ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்து ரெண்டாவது என்ன ப்ராடக்ட் செல் பண்ண போறீங்களோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. அடுத்து மூணாவது சும்மா ரேண்டமா அந்த மாதிரி டைப் பண்றேன். இந்த மாதிரி உங்களோட எல்லா ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷனும் நீங்க இந்த இடத்துல கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல மேனுஃபேக்சர்னு இருக்கு, உங்க ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங் டீடைல் கொடுத்துருங்க. நம்ம ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங் வந்து நான் ஒரு XYZன்னு போட்டு சென்னைன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்டுக்கான மேனுஃபேக்சர் டீடைல் இந்த இடத்துல நீங்க கொடுத்துருங்க. அடுத்து இந்த இடத்துல ரெக்கமெண்டட் ப்ரௌசிங் நோட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டிராப் டவுன்ல நிறைய ஆப்ஷன் வரும். அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா எனக்கு டிராப் டவுன்லேயே ஒரு நம்பர் ஷோ ஆகுது பாருங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இது எல்லா ப்ராடக்ட்டுக்குமே சேமாக தான் இருக்கும். அதனால நீங்க அப்படியே ஜஸ்ட் காப்பி செல் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே நீங்க கொடுத்துருங்க. அப்புறம் நீங்க இந்த மாதிரி டிராக் அண்ட் டிராப் பண்ண போறீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். ஜஸ்ட் நான் எல்லா செல்லையுமே டிராக் அண்ட் டிராப் கொடுத்துருந்தேன், எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இப்போ இதை கொடுக்கும் போது இங்க பாருங்க ரெக்கமெண்டட் ப்ரௌசிங் நோட்ல லாஸ்ட் நம்பருக்கு 31. ஜஸ்ட் நான் கிளிக் பண்றதுனால இதோட சீரியல் நம்பர் வந்துருச்சு பாருங்க 32 33 ஆட்டோமேட்டிக்காவே எக்ஸல் சீட் எடுத்துருச்சு. நமக்கு தேவைப்படுற நம்பர் என்னன்னா இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே 31 மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் தான் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். இப்படி கொடுத்தோம்னா இது எல்லாமே தப்பான ஆப்ஷனா இருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணா ஜஸ்ட் அதே மாதிரி நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்றதுக்கு அப்புறமா காப்பி செல்லுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நமக்கு ஒரே நம்பர் காப்பி பேஸ்ட் ஆகும். அதனால நீங்க எக்ஸல் சீட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிருங்க. ஏன்னா இதனால தான் நிறைய பேர் பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அடுத்தது நமக்கு தேவைப்படுறது என்னன்னா மாடல் நம்பர் தேவைப்படுது. இந்த இடத்துல உங்க ப்ராடக்ட்டுக்கான மாடல் நம்பர் கொடுத்துங்க. நம்ம ப்ராடக்ட்டோட மாடல் நம்பர் வந்து நான் ரேண்டமா ஏதோ ஒன்று கொடுக்குறேன். அடுத்து இந்த இடத்துல ப்ராடக்ட் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, உங்க ப்ராடக்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காட்டன் ஷர்ட் தான் செல் பண்றீங்கன்னா நீங்க வந்து ஹேண்ட் வாஷ் மட்டும் தான் பண்ணணும், மிஷின் வாஷ் வந்து லைட் வாஷ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல கேட்குது. இந்த இடத்துல பாருங்க ட்ரை கிளீன் ஒன்லி, ஹேண்ட் வாஷ் ஒன்லிங்கிற மாதிரி கேட்குது. நான் ஹேண்ட் வாஷ் ஒன்லின்னு மட்டும் கொடுத்துட்றேன். எல்லாமே ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும், அதனால கொடுத்துறோம். இதே மாதிரி நீங்க எல்லா ஆப்ஷனுமே ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து இந்த இடத்துல யுவர் பிரைஸ்னு ஆப்ஷனுக்கு பாருங்க. இது எல்லாமே நம்ம நார்மலா லிஸ்டிங் கிரியேட் பண்ற மாதிரி உள்ள ஆப்ஷன் தான். யுவர் பிரைஸ்ல வந்து நான் ஒரு 449 கொடுக்குறேன். அதே தான் எல்லாத்துக்குமே. இந்த ஃபர்ஸ்ட் 4 ப்ராடக்ட் வந்து 449 கொடுக்குறேன். அடுத்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 549 கொடுக்குறேன். அடுத்து இதுல இருக்கிற பேண்டோட ஆப்ஷன் வந்து நான் வந்து ஒரு 799 கொடுக்குறேன். அடுத்து குவான்டிட்டி கேட்குது. நீங்க எத்தனை குவான்டிட்டி இதுல ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னு கேட்குது. நான் எல்லாத்துலயுமே ஒரு 120 குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன். அடுத்து எல்லா பேண்ட்லயுமே நான் ஒரு 200 குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன். அதனால இந்த இடத்துல 200 கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து இந்த இடத்துல உங்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். இந்த இடத்துல வந்து ஷர்ட் பாடி டைப்னு இருக்குது. இது நீங்கள் ஸ்லிம் ஃபிட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ரெகுலரே கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ஷர்ட்ஸ் பற்றி பெருசாக தெரியல, அதனால் நான் ரேண்டமாக ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான கரெக்டான டீட்டெயில் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வேற ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு டோர் மேட் செல் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில் எல்லாமே தான் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கும். டார்கெட்டட் ஜெண்டர்னு கேட்குது. இது வந்து ஒரு மென்ஸ்க்கான ஷர்ட் தான் நான் செல் பண்ண போகிறேன். அதனால இந்த டார்கெட்டட் ஜெண்டர் வந்து நான் மேலே கொடுத்துக்கிறேன். பேண்ட்டும் மேலுக்கு தான் செல் பண்றேன், அதனால எல்லாமே மேலே கொடுத்துறேன். அடுத்து இந்த இடத்துல ஏஜ் ரேஞ்ச் டிஸ்கிரிப்ஷன் கேக்குது. இது வந்து ஒரு டீனேஜருக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல அடல்ட்டே கொடுக்குறேன். அடல்ட் கொடுத்துட்டு ஃபுல்லாவே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேண்ட்டும் நம்ம அடல்ட் தான் செல் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நமக்கு நிறைய ஆப்ஷன் இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் பத்தி எல்லாமே கேக்குது. இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறத எல்லாத்தையுமே நீங்க மேண்டேரியா ஃபில் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 ஆப்ஷன் தவிர நம்ம இதுல வந்து மேனுஃபேக்சர் பார்ட் நம்பரும் ப்ராடக்ட் ஐடியும் கண்டிப்பா உங்கள்ட்ட இருந்திருக்காது. அதனால நீங்க ரெண்டுமே ஃபில் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல உங்களுக்கு வார்னிங் காட்டினாலும் சரி, இல்ல ரெட் கலர்ல மேண்டேரியா நீங்க ஃபில் பண்ணி ஆகணும்னு தெரியும், எதா இருந்தாலுமே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இது நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதனால உங்களோட லிஸ்டிங்க்கு எந்தவித எரருமே வர போறது கிடையாது. மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல வந்து ஷர்ட் சைஸ் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி உங்களோட ஷர்ட்டோட சைஸ் என்ன, நான் வந்து இந்தியா தான் மோஸ்ட்லி இந்த எல்லாருமே கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். வந்து ஆல்ஃபால கொடுக்குறீங்களா, ஏஜ்ல கொடுக்குறீங்களா, நியூமெரிக்ல கொடுக்குறீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் உங்க ஷர்ட் வந்து நீங்க ஒரு XL L M இந்த மாதிரியான சைஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஆல்ஃபா கொடுத்துக்கணும். அப்படி இல்லாம ஒரு சில ஷர்ட் வந்து ஒரு 36 38 40 42 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து டிபெண்ட்ஸ் நீங்க என்ன மாதிரியான சைஸ் ஷர்ட் யூஸ் பண்றீங்க, உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ஆல்ஃபாவே கொடுத்துக்கிறேன். அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஷர்ட் சைஸ் வேல்யூம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து என்னென்ன சைஸ்லாம் செல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். எல்லாமே நம்ம 38 தான் கொடுக்க போறோம். ஜஸ்ட் 38 கொடுத்துட்டு அப்படியே ஒரு டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த எக்ஸல் சீட் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி கிரே கலர்ல இருக்கும். இது வந்து இதுல இருக்கிற ஒரு பக்னே சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டு இதோட ஏதோ ஒரு வேல்யூவை நம்மளால செலக்ட் பண்ண முடியும். அதுவே இந்த கிரே கலர்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த வேல்யூமே டிராப் டவுன்ல ஷோ ஆகாது. நான் கிளிக் பண்ணி காட்டாம பாருங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து கிளிக் பண்ணா நிறைய, இப்போ இந்த இடத்துல என்னால கிளிக் பண்ணி நிறைய டீடைல் ஃபில் பண்ணிக்க முடியும். அதுவே பக்கத்துல இருக்கிற கிரே கலர்ல எதுவுமே என்னால செலக்ட் பண்ண முடியல. டிராப் டவுன்ல எதுவுமே ஷோ ஆகல. இப்படி இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் இங்க இருக்கிற செல்லை அப்படியே டிராக் அண்ட் டிராப் பண்ணி அந்த கிரே கலர்ல இழுத்துட்டு போனீங்கன்னா போதும், அதோட வேல்யூ எல்லாமே இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். இது நம்ம நார்மலா எப்போதும் போல யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன் தான். உங்களோட ஏதாச்சும் ஃப்ரீ சயின்ஸ்னா இதை நீங்க ஈஸியாவே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் பத்தியான எல்லா டீடைலுமே நீங்க ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. இது எல்லாமே ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல உங்க ப்ராடக்டான மெயின் இமேஜஸ் கேக்குது. இப்போ நம்ம ப்ராடக்டான இமேஜஸ் நம்ம அப்லோட் பண்றதுல ஒரு விஷயம் முக்கியமா நோட் பண்ணணும். நம்ம ப்ராடக்ட்டோட டைரக்டா நம்மளோட இமேஜ் அப்லோட் பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம ப்ராடக்டான லிங்க் தான் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ உங்க ப்ராடக்ட்டுக்கான லிங்க் நீங்க எப்படி ப்ரொவைட் பண்ணா, நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, ஹோஸ்டிங் வச்சிருக்கீங்கன்னா டைரக்டா அதுல அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க் கூட நீங்க பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இமேஜஸ் டு லிங்க் கன்வெர்ட்டர்னு போட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அந்த வெப்சைட்லாம் உங்களோட இமேஜஸ் அப்லோட் பண்ணி நீங்க லிங்கா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களால டிரைவ் லிங்க் வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ண முடியாது. நீங்க என்னதான் டிரைவ் வந்து எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுத்து வச்சிருந்தாலுமே இந்த இடத்துல டிரைவ் லிங்க் கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது இந்த எடிட் வரையும். அதனால இந்த இடத்துல டிரைவ் லிங்க் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கு பதிலா நீங்க Flipkartல செல் பண்றீங்க, மீஷோல செல் பண்றீங்கன்னா அதெல்லாம் உங்களால ஈஸியாவே உங்க ப்ராடக்ட்டான இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணி அந்த லிங்கா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த லிங்க் கூட உங்களால இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே சப்போர்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா கூகுள்லயே போய் இமேஜ் டு லிங்க் கன்வெர்ட்டர்னு சர்ச் பண்ணாலே நிறைய ரிசல்ட் ஷோ ஆகும். இப்போ நம்ம அதுல எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டோட லிங்கை எடுத்துட்டு வரலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் கூகுள்ல போய் இமேஜஸ் டு லிங்க்ங்கிற கீவேர்டை சர்ச் பண்றேன். எனக்கு நிறைய ரிசல்ட் வருது. இந்த இடத்துல போஸ்ட் இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களோட இமேஜஸ் கேக்குது. நம்ம ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜஸ் சூஸ் பண்ணிப்போம். இதுல வந்து உங்க ப்ராடக்ட்டுக்கான இமேஜ் அப்லோட் பண்ணாலே போதும். இந்த இடத்துல நிறைய லிங்க்ஸ் ஆப்ஷன் ஷோ ஆகும். இதுக்கான லிங்க் எல்லாமே இந்த இடத்துல கன்வெர்ட் ஆயிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த லிங்க் இருக்கு பாருங்க. இந்த லிங்கை ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணுங்க. இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு டைரக்டா நம்மளோட எக்ஸல் சீட்ல போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மெயின் இமேஜஸ்ல ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிருங்க. அடுத்து உங்க ப்ராடக்ட்டோட ரெண்டாவது இமேஜ் இருக்குன்னா அதை இதுக்கு கீழேயே நீங்க அப்லோட் பண்ணிடக்கூடாது. இது ஃபுல்லாவே மெயின் இமேஜஸ்க்கு மட்டும் தான். இந்த இடத்துல கீழே இருக்கிறது நீங்க கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது லிஸ்டிங்க்கு தான் கிரியேட் பண்ண முடியும். அடுத்து ரெண்டாவது காலத்துல நீங்க என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களோ அதுக்கான மெயின் இமேஜை திரும்பவும் இதே மாதிரி வெப்சைட்ல போய் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்கை ஜஸ்ட் நீங்க ஒரு காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணிட்டு வந்து திரும்பவும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. இது ஃபுல்லாவே உங்க ப்ராடக்ட்டுக்கான மெயின் இமேஜஸ் மட்டும் தான் இருக்கணும். இந்த மாதிரி உங்களோட எல்லா ப்ராடக்ட்டுக்கான மெயின் இமேஜஸ் வந்து லிங்கா கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருங்க. சரி, என்னோட ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜஸ் மட்டும் தானே இருக்கு. என் ப்ராடக்ட்டுக்கான ரெண்டாவது இமேஜஸ், மூணாவது இமேஜஸ்லாம் நான் எந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல மேல பிளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க. அந்த பிளஸ் ஐக்கானை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும். அதர் இமேஜஸ்னு நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல வந்து இது அதர் இமேஜஸ்ங்கிறது ஒண்ணுங்கிறது உங்க ப்ராடக்ட்டோட ரெண்டாவது இமேஜஸ், மூணாவது இமேஜஸ், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நீங்க கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்டான ரெண்டாவது இமேஜஸ், மூணாவது இமேஜஸ் எல்லாமே லிங்கா கன்வெர்ட் பண்ணி எல்லா இடங்களையுமே நீங்க பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்படிதான் உங்க ப்ராடக்ட்டுக்கான ரெண்டாவது இமேஜஸ், மூணாவது இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணும். நீங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா, அடுத்த இடத்துல வேரியேஷன் ஒரு ஆப்ஷன் கேக்குது பாருங்க. இந்த வேரியேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு இருக்கும், பேரண்ட் சைல்டு இருக்கும். இந்த பேரண்ட்ங்கிறது தான் மெயினான லிஸ்டிங். நம்ம சைல்டுன்னு கொடுக்குறது எல்லாமே அதுக்கு கீழே வர வேரியேஷன் லிஸ்டிங் அர்த்தம். இதுல உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கான பேரண்டோ சைல்டோ அப்படி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது நான் பேரண்ட் கொடுத்தேன்னா இதுதான் மெயினான ப்ராடக்டா இருக்கும். இதுக்கு கீழே நான் பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், ரோஸ் கலர் செல் பண்றேன். இது எல்லாத்தையுமே என்னால சைல்டு கொடுத்துக்க முடியும். ஜஸ்ட் நான் சைல்டு கொடுத்தனாலே போதும். இது எல்லாமே இதுக்கு கீழே வர லிஸ்டிங் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்ல வேரியேஷன் ஆட் பண்றீங்கன்னா இது எல்லாமே கொடுத்துருங்க. நான் எதுக்குமே வேரியேஷன் ஆட் பண்ண போறதுல, எல்லாமே இண்டிவிஜுவல் லிஸ்டிங்கிறதுனால ஜஸ்ட் நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே எனக்கு பேரண்ட் லிஸ்டிங் தான். நீங்க பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ரிலேஷன்ஷிப் போட்டு பேரண்ட் லிஸ்டிங், சைல்டு லிஸ்டிங்னு நீங்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்க வேரியேஷன் ஆட் பண்ணினா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல டிஸ்கவர்னு போட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புல்லட் பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம ப்ராடக்ட்டுக்கான புல்லட் பாயிண்ட் எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். இதான் நம்ம ப்ராடக்ட்டோட ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட். ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்டோட ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த செல்ல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ராடக்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட் பேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம ப்ராடக்ட்டுக்கான ரெண்டாவது புல்லட் பாயிண்ட், மூணாவது புல்லட் பாயிண்ட் நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணா அதே மாதிரி தான் மேலே இருக்கிற பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல புல்லட் பாயிண்ட் 2, 3, 4 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் 5 புல்லட் பாயிண்ட் மட்டும் நம்மளால ஆட் பண்ண முடியும். எல்லா புல்லட் பாயிண்ட்டையுமே நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது புல்லட் பாயிண்ட்டை ரெண்டாவதுல பேஸ்ட் பண்ணிருங்க. அடுத்து மூணாவது புல்லட் பாயிண்ட்டை மூணாவதுல பேஸ்ட் பண்ணிருங்க.
இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு தேவைப்படுற எல்லா புல்லட் பாயிண்ட்டுமே நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். நீங்கள் பல்காக அப்லோட் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா ஒரு டேப் மிஸ் ஆனால் கூட அந்த டீட்டெயில் வராது. இது நிறையவே மிஸ்டேக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது நமக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா சர்ச் டேர்ம்ஸ் இருக்குது. இந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட்டுக்கான கீவேர்டை நீங்கள் என்டர் பண்ணணும். ஒரு கீவேர்டையும் இன்னொரு கீவேர்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறதுக்கு நீங்கள் கமா யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் எந்த வித கமா எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக எல்லாமே ஒரே கீவேர்டாக கொடுத்துடலாம். இது எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஷர்ட்ஸ்ன்னு கொடுக்குறேன். அடுத்து பிளாக் ஷர்ட்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கீவேர்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து முடிச்சுக்கலாம். அடுத்து இந்த இடத்துல ஸ்டைல்ஸ் நம்பர் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் யூஸ்வலாக கொடுக்குற டீட்டெயில் தான். உங்கள் ப்ராடக்ட்டை பற்றியான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருங்க. இந்த க்ரீன் கலர் உள்ளது எதுவுமே மேண்டரி கிடையாது. இது கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து சர்ச் ரிசல்ட்டில் முன்னாடி வரதுக்காக இருக்கட்டும், இல்லை ஆப்டிமைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்காக மட்டும் தான் கொடுக்க போகிறோம். மற்றபடி இது கொடுத்தா மட்டும் தான் உங்கள் லிஸ்டிங் லைவ் ஆகணும். எந்த வித ரூலுமே கிடையாது. அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் நம்ம மெயினாக கொடுத்துக்கணும். அடுத்தது இந்த ப்ராடக்ட்டுக்கான மெயின் இமேஜஸ் நீங்கள் கொடுத்து எல்லா டீட்டெயிலுமே கொடுத்து முடிச்சுருங்க. உங்கள் ப்ராடக்ட் பற்றினா எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துங்க. அடுத்தது இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே தேவை கிடையாது. உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் டேரெக்டாக எஃபிக்கு அனுப்ப போகிறீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் எதுவுமே மேண்டரி கிடையாது. உங்கள் ப்ராடக்ட்டுக்கு தேவைப்பட்ட மட்டும் கொடுத்துங்க. உங்கள் ப்ராடக்ட்டில் பேட்டரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இது எல்லாமே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின். நீங்கள் மேண்டரியை கொடுத்தே ஆகணும். கிளிக் பண்ணி கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் இந்தியாவா சைனாவா இல்லை என்ன கண்ட்ரிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டீட்டெயில் கொடுத்துங்க. என் ப்ராடக்ட் இந்தியா தான், நான் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் ப்ராடக்ட் வந்து என்ன ஃபேப்ரிக்கில் செய்றீங்க, காட்டன், நைலான், இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. இது அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட் என்ன ஃபேப்ரிக்கில் இருக்கோ கொடுத்துங்க. உங்கள் ப்ராடக்டான HSN கோட். அடுத்து இந்த மெட்டீரியல் ஃபேப்ரிக் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே நீங்களே கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். அடுத்து இந்த ரெட் கலர் டேப்ல நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ண வேண்டிய ஆப்ஷன் நிறையா இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுங்க. உங்கள் ப்ராடக்ட் கண்டிஷன் நியூ கொடுத்துருங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஐட்டம், லிஸ்டிங் ப்ரைஸ், மேக்ஸிமம் MRP, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கேட்குது. இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டீட்டெயில் எல்லாமே சேவ் பண்ணி முடிச்சிருங்க. இது சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஷீட்ல பண்ண வேண்டிய எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம டைரக்டா போய் அமேசான் பேனல்ல நம்ம இந்த ஷீட்டை அப்லோட் பண்ண வேண்டியதான். அது எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அப்லோட் ஆப்ஷன் கேட்குது பாருங்க. இந்த இடத்துல உங்களோட எக்ஸல் ஷீட்டை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட எக்ஸல் ஷீட்டை இந்த இடத்துல நான் அப்லோட் பண்றேன். இதை அப்லோட் பண்ணும் போதே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு வேலிடேஷன் காட்டும். வேலிடேஷன் காட்டி உங்க ப்ராடக்ட்ல என்னென்ன மாதிரியான எரர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த எரர் எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எந்த வித எரருமே காட்டாட்டி இது நீங்க டைரக்டா சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ இதை நான் சப்மிட் கொடுத்தா கூட லிஸ்ட் ஆக போறது கிடையாது. நான் டெமோ பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணதுனால இதை நான் லிஸ்ட் பண்ண போறது கிடையாது. லிஸ்ட் நான் க்ளோஸ் கொடுத்துறேன். நல்லா நோட் பண்ணிங்க, நீங்க ஜெனரிக் கேட்டகரிக்குள்ள செல் பண்றதுனால உங்கள்கிட்ட ப்ராடக்ட் ஐடி இருக்காது. அதனால ப்ராடக்ட் ஐடிக்கு எரர் காட்டுச்சுன்னா அதை கன்சிடர் பண்ண வேணா, நீங்க டைரக்டா சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுக்கிறதுக்கு இன்னொரு முன்னாடி முக்கியமான விஷயம்னா இந்த இடத்துல இமெயில் அலர்ட்னு போட்டு இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்னென்ன எரர் வந்திருக்கோ அது எல்லாமே மெயிலா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் ஷேர் ஆகும். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அப்லோட் பண்றது ரொம்பவே ஈஸியான ஆப்ஷனா இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். மேக்ஸிமம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பல்க் ஷீட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய எரர்ஸ் வரும். இது ரொம்பவே காமனான ஒன்று தான். இந்த மாதிரி உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.